பிரைஸ் த லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வேதாகம வினா விடை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவன் எப்போது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்? ஆதியிலே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே இருள் எங்கிருந்தது? ஆழத்தின் மேல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் நாளில் படைக்கப்பட்டது எது? பகல் இரவு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாய விரிவுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? வானம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எதற்காக ஆகாய விரிவில் சுடர்கள் வைக்கப்பட்டன? பூமியின் மேல் பிரகாசிக்கவும், பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பூமியின் படைப்புகளை தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனுக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளை எது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பூமியின் மீது சகலவித பூண்டுகளும் இன்னும் உண்டாக்கப்படாததன் காரணம் என்ன? மழை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தம்முடைய கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றினார்? ஏழாம் நாளில். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆவிலா தேசத்தின் விளைபொருள் என்ன? பொன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனை தேவனாகிய கர்த்தர் எதற்காக ஏதேம் தோட்டத்தில் கொண்டு வைத்தார்? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் படைத்த படைப்புகளுக்கு பெயர் சூட்டியவர் யார்? ஆதாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எது மனுஷனுக்கு நல்லது அல்ல? தனிமையாயிருப்பது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.